Hello all, welcome to Max with Karthi channel. இன்னைக்கு நம்ம 10th standard மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல இருக்க சம்ஸை பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா let a is equal to 1, 2, 3, 4 up to 45 and r be the relation defined as square is of a number on a. Write r as a subset of a cross a. Also find the domain and range of r. ஸோ இந்த சம்மில் 3 விஷயம் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து r is a subset of a cross a1 பார்க்கணும். தென் ஆரோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, 2, 3, 4 அப் டு 45. ஸோ ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏ கிராஸ் ஏ வந்து நம்மளால் ஃபுல்லாக எழுத முடியாது. நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். அப் டு 45 கிராஸ் 1, 2, 3, 4 அப் டு 45. ஸோ இப்போது 1, 1 1, 2 1, 3 1, 4 அப்படியே போகும் அப் டு 1, 45. அதே மாதிரி 2, 1 2, 2 2, 3 2, 4 அப்புறம் நிறைய போகும். லாஸ்ட்டில் 2, 45. அதே மாதிரி டாட்னா நிறைய இருக்குது நடுவில்னு அர்த்தம். அப்புறம் 45, 1 45, 2 45, 3 45, 4 டாட் லாஸ்ட்டாக இருக்க எலிமெண்ட் வந்து 45, 45. ஓகேங்களா, இதான் ஏ கிராஸ் ஏ. ஸோ இப்போ ஆர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா நல்லா எழுதிப்போம். ஆர் இஸ் எ ஸ்கொயர் இஸ் ஆஃப் எ நம்பர் ஆன் ஏ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்ன்ற ரிலேஷன் எப்படி உருவாயிருக்குன்னா, ஏல இருக்க எலிமெண்ட்டோட ஸ்கொயர் வேல்யூ சேர்த்து வர்ற எலிமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன் ஆர். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, ஃபஸ்ட் நம்ம 1 எடுத்துப்போம். 1ஓட ஸ்கொயர் என்னது 1. ஸோ 1, 1 அடுத்தது 2, 2, 4 புரியுதுங்களா? தென் 3, 3, 3 3s are 9. ஓகேங்களா? அடுத்தது 4, 4ஓட ஸ்கொயர் 4, 4s are 16. ஓகேங்களா? அதெல்லாமே இதுக்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். தென் 5 எடுத்திங்கன்னா 5 ஸ்கொயர் எவ்வளோ 25. தென் 6, 6 are 36. அடுத்து 7 எழுதலாமா கூடாதா? எழுதக்கூடாது. ஏன்னா 7ன்ற எலிமெண்ட் இருக்கும். ஆனால் 49, 7 7 49, 49ன்ற எலிமெண்ட் ஏக்குள்ளே இல்லை. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் இஸ் எ ஸ்கொயர் இஸ் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏ. ஏவோட எலிமெண்ட்டில் இருக்க ஸ்கொயர் வேல்யூக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஸை மட்டும் தான் நம்ம எழுதும். 1, 1 2, 4 3, 9 4, 16 5, 25 6, 36. ஸோ 7, 49 வராது. ஏன்னா 49ன்ற ஒரு எலிமெண்ட்டே இல்லை. ஸோ இதுதான் வந்து ரிலேஷன் ஆர். ஸோ ஏ கிராஸ் ஏ வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம், ஆறுன்றதை வந்து 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? 1, 1 அப்படின்ற எலிமெண்ட் இதில் இருக்கா? ஏ கிராஸ் ஏல இருக்குது. 2, 4 இருக்கா? 2, 4 இருக்குது. 3, 9 இருக்கா? 3, 9 இங்கே இல்லை, பட் ஸ்டில் இருக்கும். ஏன்னா 3 இங்கே ஒரு 9 இருக்குது. ஸோ 3, 9 இருக்கும். 4, 16 இருக்கும். 4 இங்கே இருக்குது. 16 உங்கள் உள்ளே இருக்கும். ஸோ 4, 16 இருக்கும். ஃபாலோட் பை 5, 5, 25 இருக்கும். தென் 6, 36 எல்லாமே இருக்குது. ஸோ பை 1 and 2 we can conclude that R is a subset of A cross A. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரைட் ஆர் as a subset of A cross Aன்றதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆரை கண்டுபிடிக்கணும். ஸோ டொமைன் ஆஃப் ஆர், டொமைன் ஆஃப் ஆர்ன்றது என்னது? இதுதான் ஆர்ன்ற ரிலேஷன். இதில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே டொமைன்னு சொல்லுவோம். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இதை நம்ம பிராக்கெட்டில் கூட எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர்டு பேர் ஆஃப் ஆர். ஓகேங்களா? தென் ரேஞ்ச், ரேஞ்சுன்றது எப்போவுமே செகண்ட் எலிமெண்ட். 1, 4, 9, 16, 25, 36. ஓகேங்களா? இதை நம்ம செகண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர்டு
பேர் ஆஃப் ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷனில் கேட்டிருக்க 3 விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க, அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆரை கண்டுபிடிக்க சொன்னாங்க, அதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷனுக்கு மூவ் ஆகலாம். ஸோ தேர்ட் கொஷின், a relation R is given by the set x, y such that y is equal to x plus 3. இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, wherein x belongs to 0, 1, 2, 3, 4, 5. ஸோ எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ டேரெக்டாக கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க y is equal to x plus 3. ஸோ இங்கே வந்து கோடமைன் வேல்யூ வையும் கொடுக்கல, நம்ம டேரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு r is equal to முதல்ல கொஷினில் இருக்கிறத எழுதிப்போம், x, y such that y is equal to x plus 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம y கண்டுபிடிக்க போகிறோம். இஃப் x is equal to 0, y-ஓட வேல்யூ என்னது x plus 3 which is equal to 0 plus 3 equal to 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இஃப் x is equal to 1, y is equal to 1 plus 3. 1 plus 3 எவ்வளோ 4. அடுத்தது, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இந்த கொஷின் ஈஸியான கொஷின் தான், ஜஸ்ட் நம்ம ஈக்குவேஷனில் போட்டுட்டு நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2னா 2 + 3, 2 + 3 எவ்வளோ 5. ஓகே, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் 3, ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 + 3, 3 + 3 எவ்வளோ 6. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 + 3 which is equal to 7. லாஸ்ட் என்னது, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, then y is equal to 5 plus 3 which is equal to 8. ஸோ 3, 4, 5, 6, 7, 8 வந்திருக்கு நமக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். r is equal to 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. ஸோ நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு, டொமைன்னாலே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ரிலேஷன் ஆர் 0, 1, 2, 3, 4, 5. இதான் டொமைன். அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் எலிமெண்ட் 3, 4, 5, 6, 7, 8. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின். ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, கோடொமைன் கொடுக்கல, டொமைன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரேஞ்சை டேரெக்டாக கண்டுபிடிக்கிறோம் பை யூஸிங் த ஈக்குவேஷன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5. இந்த வேல்யூஸை வந்து ஈக்குவேஷனில் போடுறோம். ஸோ ஈக்குவேஷனில் போடும்போது நமக்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8 இப்படி போடுறோம். போட்டதுக்கப்புறம் டொமைன் ஆஃப் ஆர், ரேஞ்ச் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர்டு பேர். ரேஞ்ச் ஆஃப் ஆர் வந்து செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் த ஆர்டர்டு பேர். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் ரொம்ப சிம்பிளான கொஷின். லெட் அஸ் மூவ் ஆன் டு த ஃபோர்த் கொஷின். ஃபோர்த் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கொஷின் தான், பட் சிம்பிள் தான் கம்பேரிட்டிவ்லி. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் விஷயத்தை கேட்டிருப்பாங்க. இவங்க வந்து கொஷினில் செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் த ரிலேஷன் கொடுத்துட்டு அவங்க வந்து உங்களை 3 விஷயம் கேட்டிருப்பாங்க. ஒன்று வந்துன்னா ஆரோ டயக்ராம் போடணும், தென் கிராஃப் வரையணும், ஃபாலோட் பை ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஷின் நம்ம படிப்போம். ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன் பை an arrow diagram, a graph and a set in roster form wherever possible. So 1 is equal to x, y, x is equal to 2y, wherein x is equal to 2, 3, 4, 5, y belongs to 1, 2, 3, 4. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ் வேல்யூ வந்து டொமைன், ஒய் வேல்யூ கோடொமைன். இப்போ நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எழுதிப்போம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் என்ன, ஒய் வந்து நம்மளால் டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம இது எழுதிக்கலாம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2. கரெக்டுங்களா? ஸோ 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனில் வந்துடும். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2னா 2/2 1, y is equal to 1 ஆயிடுது. அடுத்தது if x is equal to 3, 3னா y is equal to 3/2. இதுக்கு மேலே நம்ம இது எதுவும் பண்ண முடியாது, 3/2 இருக்கட்டும். அடுத்தது x is equal to 4, then y is equal to 4/2. 4/2 என்னது
4 divided by 2 என்னது 2 2s are 4, ஸோ 2 எழுதிக்கிறோம். லாஸ்ட்டாக x is equal to 5, ஸோ y is equal to 5 by 2. ஓகேங்களா, நம்ம எக்ஸோட வேல்யூ என்னது 2 3 4 5, அதை நம்ம இங்கே ஈக்குவேஷனில் போட்டு y கண்டுபிடிக்கிறோம், விச் இஸ் லைக் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூஸ் வச்சு நம்ம ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை கேட்டிருக்காங்க, ஆரோ டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் ஆரோ டயக்ராம் வரையணுன்னா we are going to set a relationship between two different sets. அதில் ஃபஸ்ட்டு செட்டை நம்ம டொமைனும் செகண்ட் செட்டை நம்ம கோடொமைனும் சொல்லுவோம். எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு செட்டு, எக்ஸை வரைஞ்சிப்போம். அடுத்தது ஒய்யை வரைஞ்சிப்போம். எக்ஸோட எலிமெண்ட்ஸ் எழுதிக்கோங்க, 2 3 4 5. அடுத்தது ஒய் 1 2 3 4. இப்போ x is equal to 2னா y is equal to 1. ஓகே, இது ரிலேஷனில் தான் இருக்குது, ஸோ நம்ம வரைஞ்சிக்கலாம். x is equal to 3னா y equal to 3 by 2. 3 by 2ன்ற எலிமெண்ட் வந்து yல இல்லவே இல்லை, ஸோ அதனால் இது ரிலேஷன் நம்ம செட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் x is equal to 4னா y equal to 2. ஓகே, அது இருக்குது. தென் x is equal to 5னா y is equal to 5 by 2. ஸோ இதுவுமே இல்லை yல, ஸோ நம்ம லாஸ்ட்டில் இப்படி எழுதிக்கணும், 3 by 2 and 5 by 2 are not available in the set y, and so the relation from 3 to 3 by 2 and from 5 to 5 by 2 cannot be established. ஓகேங்களா, ஓகே. தென் கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க, அது வந்து நம்ம பார்ப்போம். நான் கிராஃப் ஷீட் வச்சுருக்கேன், பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம எழுதிக்கலாம். ரோஸ்டர் ஃபார்ம், எ செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்ன்றது ஒன்றும் இல்லை, டேரெக்டாக நம்ம ரிலேஷன் எழுத போகிறோம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2, 1 தென் 4, 2. அவ்வளோதான், இது ரெண்டு தான் ரிலேஷனில் இருக்குது, ஸோ அது ரெண்டு தான் எழுதுகிறோம், மீது ரெண்டுமே ரிலேஷனில் இல்லை. ஓகேங்களா, இப்போ நம்ம கிராஃப் எப்படி வரையணும்னு பார்ப்போம். இது பக்கத்துலேயே இருக்கட்டும், ஸோ தட் வி கேன் யூஸ் இட். ஸோ நான் கிராஃப் ஆல்ரெடி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 அப் டு 10, அண்ட் ஒய் ஆக்சிஸ் 1 2 3 4 5 அப் டு 7 வரைஞ்சிருக்கேன். ஒய் டேஷ் எக்ஸ் டேஷ் இதெல்லாம் மட்டும் கிராஃப் வரையும் போது கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று 2, 1 அண்ட் 4, 2. ஸோ 2ன்றது எக்ஸ், 1ன்றது ஒய். ஸோ 2, 1 அப்போ இங்கே வரும். ஓகேங்களா, இங்கே நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைய வேணால் டாட் வைங்க, டாட் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு நம்ம என்ன எழுதணும், 2, 1. ஓகேங்களா, 2, 1. அடுத்தது 4, 2. 4, 2. 4, 2. ஸோ அவ்வளோதான், இதை தான் கிராஃபில் எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு சம்முக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சம்மும் வந்து அதே தான், ஆனால் பட் செகண்ட் பார்ட் ஆஃப் த 4th கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ இதுக்கும் கிராஃப் நமக்கு தேவைப்படும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராமும் ரோஸ்டர் ஃபார்மும் எழுதிக்கலாம். பட் போன கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் பிலாங்ஸ் டூன்னு சொல்லிட்டு எல்லா எலிமெண்ட்ஸும் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஒய்யும் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கொடுக்கல, நம்மளும் ஒன்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரிலேஷன் வந்து எக்ஸ், ஒய் தான், such that y is equal to x plus 3. ஸோ ரேஞ்சோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் வந்து டேரெக்டாக கொடுக்கல, விச் இஸ் டொமைன் அண்ட் கோடொமைன் கொடுக்கல. எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் த நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் 1, 0 கிடையாது, 1லேருந்து ஆரம்பிக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 10 எழுதணுமா எழுதக்கூடாதா, எழுதக்கூடாது. ஏன்னா லெஸ் தேன் 10 தான் கொடுத்துருக்காங்களே தவிர லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 கொடுக்கல. ஸோ அப் டு 9 தான் வரும். ஸோ ஒய்யும் அதே தான் நம்ம எழுதணும், ஏன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேங்களா, இப்போ நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இஃப்
x is equal to 1, y என்ன வரும் 1 plus 3 which is equal to 4. ஓகேங்களா, நம்ம அப்படியே சைட் பை சைடு எழுதிக்கலாம், நான் நிறைய இருக்குது இதில். x is equal to 2 அப்படின்னா y is equal to 2 plus 3 which is equal to 5. x is equal to 3 na y is equal to 3 plus 3 which is equal to 6. x is equal to 4 na y is equal to 4 plus 3, 4 plus 3 7. x is equal to 5 na y is equal to 5 plus 3 which is equal to 8. x is equal to 6 na y is equal to 6 plus 3 which is equal to 9. ஓகேங்களா, நெக்ஸ்ட் x is equal to 7 na y is equal to 7 plus 3 which is equal to 10. x is equal to 8 na y is equal to 8 plus 3 which is equal to 11. x is equal to 9 na y is equal to 9 plus 3 which is equal to 12. இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், x and y வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். தென் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க y is equal to x plus 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா x is equal to 1 na 4, x is equal to 2 na 5, x is equal to 3 na 6, x is equal to 4 na 7, x is equal to 5 na 8, x is equal to 6 na 9, 7 na 10, 8 na 11, 9 na 12. ஏன்னா இந்த ஈக்குவேஷனில் நம்ம போட்டு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஆரோ டயக்ராம் தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ அண்ட் ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராம் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஃபஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய்யை நம்ம வரைஞ்சிப்போம். எக்ஸு நீங்கள் பென்சிலில் கூட வரைஞ்சிக்கலாம், நோ ப்ராப்ளம். எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸோட எலிமெண்ட்ஸை முதல்ல எழுதுவோம். 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ x equal to 1 na y is equal to 4. ஸோ 1 to 4 நம்ம ரிலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோம். 2 na 5, 2 na 5, 3 na 6. ஓகே, 4 na 7, 5 na 8, 6 na 9, 7 na 10. 7 இருக்குது, பட் ஒய்ன்ற செட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 இல்லை. ஸோ 8 na 11, 11 இல்லை 12 இல்லை. ஸோ இப்போ இதில் இந்த மூணுத்தில் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா 10 11 12 does not belong to y, and so 7 to 10, 8 to 11, 9 to 12 cannot be established as a relation அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு சி பார்ப்போம். சி வந்து என்னது, பி வந்து கிராஃப், நான் கிராஃப் நான் சொல்கிறேன். சி வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதி சொல்லியிருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம் ஆஸ் யூஷுவல் ஈஸி தான். r is equal to 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. ஸோ இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். நம்ம இப்போ கிராஃப் பார்ப்போம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து இந்த கொஷனுக்கு வந்து போட்டு வச்சுருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் எப்போவுமே இங்கே வரும், ஒய் ஆக்சிஸ் ஹரிசான்டலாக வரும். சாரி, எக்ஸ் ஆக்சிஸ் ஹரிசான்டலாக வரும், ஒய் வந்து வெர்டிக்கலாக வரும். ஸோ 0 1 2 3 up to 17 வரைஞ்சிருக்கேன். 0 1 2 12 வரைஞ்சிருக்கேன் ஒய் ஆக்சிஸில். ஒய் ஒய் டேஷ் எக்ஸ் 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 டேஷ் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நமக்கு இதை நம்ம மேலே வச்சுப்போம், ஸோ தட் ஈஸியாக பார்க்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ 1, 4, 1, 4. ஓகேங்களா, இங்கே நம்ம எழுதிப்போம் 1, 4. அடுத்தது 2, 5, 2, 5. அடுத்தது 3, 6. அடுத்தது 4, 7.
அடுத்தது 5,8. லாஸ்ட்டாக 6,9. ஓகே, ஸோ அவ்வளோதான். கிராஃப் வரையது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நீங்கள் கரெக்டாக ஆரோ டயக்ராமே ரோஸ்டர் ஃபார்மை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ரோஸ்டர் ஃபார்மை பேஸாக வச்சு நீங்கள் டேரெக்டாக கிராஃப் வரைஞ்சிடலாம். ஓகே, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் லாஸ்ட் கொஸ்டின் இந்த எக்ஸசைஸில். ஓகே, இந்த கொஸ்டினை பார்த்து பயந்துடாதீங்க, பார்க்க தான் பெருசாக இருக்கும், பட் சிம்பிள் தான். கொஸ்டின் நான் ஒரு வாட்டி படிக்கிறேன். A company has 4 categories of employees given by assistants, clerks, managers and an executive officer. The assistants are A no, clerks are C no, managers are M no, executive officers are E no depict பண்ணுறாங்க. The company provides 10,000, 25,000, 50,000 and 1 lakh as the salaries to the people who work in the categories A, C, M and E respectively. If A1, A2, A3, A4 and A5 were the assistants, C1, C2, C3, C4 were the clerks, M1, M2, M3 were managers and E1, E2 were executive officers, and if the relation R is defined by X or Y, where X is the salary given to the person Y, express the relation through an ordered pair and an arrow diagram. ஓகே, ஸோ இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம கரெக்டாக எழுதிப்போம். இப்போ வந்து அசிஸ்டன்ஸை ஏன்னு சொல்கிறாங்க, அது போல் எழுதுவோம். அசிஸ்டன்ஸை ஏன்னு சொல்கிறாங்க. எத்தனை அசிஸ்டன்ஸ் இருக்காங்க? மொத்தம் 5 அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. A1, A2, A3, A4, A5. ஓகேங்களா? அடுத்தது கிளர்க்ஸ். எத்தனை கிளர்க்ஸ் இருக்காங்கன்னு பார்ப்போம். கிளர்க்ஸ் வந்து 4 கிளர்க்ஸ் இருக்காங்க. C1, C2, C3 அண்ட் C4. அடுத்தது மேனேஜர்ஸ். மேனேஜர்ஸை M1 டெபிக்ட் பண்ணுறாங்க. எத்தனை மேனேஜர்ஸ் இருக்காங்க? 3. M1, M2, M3. ஓகேங்களா? லாஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸை ஈன்னு டெபிக்ட் பண்ணுறாங்க. E1 அண்ட் E2 2 பேர் தான் இருக்காங்க. அப்புறம் இங்கே என்ன சொல்கிறாங்க? கம்பெனி ப்ரொவைட்ஸ் 10,000, 25,000, 50,000 அண்ட் 1 lakh as the salaries to the people who work in. ஸோ அசிஸ்டண்ட்டுக்கான சேலரி வந்து 10,000, அப்புறம் வந்து கிளர்க்கோட சேலரி 25,000, மேனேஜரோட சேலரி 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோட சேலரி 1 lakh. ஓகேங்களா? இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா XRYன்ற ரிலேஷன் தான் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸுன்றது சேலரி. ஸோ ஃபஸ்ட்டு வர வேண்டியது சேலரி வரணும், அப்புறம் தான் ஒய் வரணும். எக்ஸ் இஸ் அ சேலரி கிவன் டு த பர்சன் ஒய். ஒய்ன்றது அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், கிளர்க்காக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கலாம். ஸோ இதை பேஸாக வச்சு நம்மளை ரிலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டெர்மினல் வச்சு எழுதிடும். R is XRY where X is salary given to person Y. ஓகேங்களா? அதே நேரத்தில் இன்னொன்று எழுதிக்கலாம். கம்பெனி ப்ரொவைட்ஸ் 10,000. 10,000 யாருக்கு கொடுக்குறாங்க? அசிஸ்டண்ட்டுக்கு. நீங்கள் எழுதும்போது பெருசாக எழுதிக்கோங்க, நான் ஜஸ்ட் இங்கே சிம்பிளாக எழுதுகிறேன். அடுத்து 25,000 யாருக்கு கொடுக்குறாங்க? கிளர்க்குக்கு. தென் 50,000 யாருக்கு கொடுக்குறாங்க? மேனேஜர்ஸ்க்கு. தென் 1 lakh டு த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஈன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸாக வச்சு நம்ம ரிலேஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? ஆர்டர்டு பேரில் கண்டுபிடிக்க வரும். ஏன்னு போட்டுக்கலாம், இல்லைனா ஏன்னு போட வேண்டாம், நீங்கள் சிம்பிளாக ஆர்டர்டு பேர்னு மட்டும் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸ் தான் சேலரி, தென் ஒய்ன்றது பர்சன். ஸோ அவங்க எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா XRY. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து 10,000 கமா ஃபஸ்ட் அசிஸ்டண்ட்டுக்கு A1. ஸோ A1க்கு 10,000 ரூபா. அடுத்தது 10,000 கமா A2. அடுத்த எலிமெண்ட் 10,000 கமா A3 கமா 10,000 கமா A4. அடுத்தது 10,000 கமா A5. இது முடிச்சாச்சுங்களா? அடுத்து கிளர்க்குக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க? 25,000 கொடுக்குறாங்க. ஸோ 25,000 எத்தனை கிளர்க் இருக்காங்க? 4 பேர். ஸோ கமா C1, 25,000 கமா C2, 25,000 கமா C3, 25,000 கமா C4. ஓகேங்களா? அடுத்தது மேனேஜர்ஸ் 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கு 50,000 ரூபா கொடுக்குறாங்க. அதாவது தனித்தனியாக 50,000 ரூபா கொடுக்குறாங்க. 50,000 கமா M1, 50,000 கமா M2, 50,000 கமா M3. ஓகேங்களா?
3 பேர் எழுதியாச்சு. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh கொடுக்குறாங்க. கமா E1 1 lakh கமா E2. ஓகேங்களா, அவ்வளோதான். நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, XRY, X இஸ் த சேலரி கிவன் டு த பர்சன் Y, அப்படி தான் ரிலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சேலரி இருக்கணும், ஃபாலோட் பை த இண்டிவிஜுவல் இருக்கணும். ஸோ 10,000, 1 அப்படின்றது ஒரு எலிமெண்ட், 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. இது அசிஸ்டண்ட்டோடது. நெக்ஸ்ட் கிளர்க்குக்கு 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, தென் 25,000, C4. அடுத்த மேனேஜருக்கு 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. லாஸ்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh, E1, 1 lakh, E2. ஸோ இதுதான் வந்து ஆர்டர்டு பேர். பட் அவங்க ஆரோ டயக்ராமும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரோ டயக்ராமுக்கு வந்து ஆரோ டயக்ராம்னு ஹெட்டிங் எழுதிடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சேலரி. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்ன்றது சேலரி. ஃபஸ்ட்டு 10,000, 25,000, 50,000, 1 lakh, 1 lakh. அடுத்தது ஒய் நம்ம கொஞ்சம் பெருசாகவே போடணும், ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இது. எத்தனை அசிஸ்டண்ட் இருக்காங்க, A1, A2, A3, A4, A5. ஓகேங்களா, கிளர்க்கு C1, C2, C3, C4, M1, M2, M3, அப்புறம் E1, E2. கரெக்டாக எழுதியிருக்குமான்னு பார்த்துக்கோங்க. A1 to A5 எழுதியிருக்கும், C1 to C4, M1 to M3, E1 to E2. ஸோ 10,000 சேலரி வந்து இங்கே ஒய் எழுதிப்போம். 10,000 சேலரி யார் வாங்குறாங்க, அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வாங்குறாங்க. ஸோ 10,000 A1க்கு, 10,000 A2க்கு, 10,000 A3க்கு, 10,000 A4க்கு, 10,000 A5க்கு ரிலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது 25,000 சேலரி வந்து கிளர்க்ஸ் வாங்குறாங்க. ஸோ 25,000 to C1, 25,000 to C2, 25,000 to C3, 25,000 to C4. ஓகே, இதுக்கு ரிலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 50,000 சேலரி வந்து 3 பேர் வாங்குறாங்க, 3 மேனேஜர்ஸ், M1, M2, M3. ஓகேங்களா, அடுத்தது 1 lakh வந்து 2 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வாங்குறாங்க, E1, E2. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நம்ம ஆரோ டயக்ராம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். நீங்கள் வரையும்போது கொஞ்சம் அழகாக வரைஞ்சிக்கோங்க, நான் கொஞ்சம் பெனில் வரைஞ்சாலும் இப்படி வந்திருக்கு. ஸோ நார்மலாக ரிலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது பென்சிலில் வரைஞ்சால் கொஞ்சம் அழகாக தெரியும். ஸோ எக்ஸசைஸ் 1.2ல் இருக்க எல்லா சம்ஸும் கவர் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் நம்ம அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் 1.3 பார்ப்போம். ப்ளீஸ் என்ஷூர் சப்ஸ்கிரைபிங் டு மேக்ஸ் வித் கார்த்தி சேனல். அப்கமிங் வீடியோஸ் இன்னும் அதிகமான குவாலிட்டியோட அதிகமான கண்டென்ட்டோட வரும். தேங்க்யூ.